மத வழிபாட்டு தளங்களுக்கு எதிரான மிரட்டல்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது குறித்து தேசிய சட்டத்துறை தலைவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என DAP தலைவர் கோபிந்த் சிங் டியோ வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தளங்களை இடிக்க அல்லது தாக்க மிரட்டியதாக கூறப்படும் நபர்களுக்கு எதிராக ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார். இத்தகைய மிரட்டல்கள் மலேசியா போன்ற பல்லின மத நம்பிக்கைகள் கொண்ட நாட்டில் சமூக ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என கோபிந்த் எச்சரித்தார். எனவே இந்த அண்மைய விவகாரங்களில் விசாரணைகள் முடிந்துள்ளனவா? ஒருவேளை சட்டம் மீறப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்டோர் ஏன் இன்னும் குற்றம் சாட்டப்படவில்லை என்பனவற்றை சட்டத்துறை தலைவர் விளக்க வேண்டும் என்றார் அவர். இத்தகைய விஷயங்களில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் சட்டத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை குறையக்கூடும் என்றும் இலக்கவியல் அமைச்சருமான கோபிந்த் நினைவுறுத்தினார். Colors of India win Johor Bollywood Bazaar and a Big India Shopping Festival 20 29 மார்ச் வரை The Commune Lifestyle Mall Exhibition Hall Level 1 கூலாய் ஜோஹரில் 100க்கும் அதிகமான பூத்களில் லட்சக்கணக்கான புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ் மற்றும் பூத்திக் ஐட்டம்ஸ், சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், லெஹங்கா, அனார்கலி என ரகமாய் விதமாய் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ் ரசிக்க ருசிக்க உண்டு மகிழ 80% வரை சூப்பர் டிஸ்கவுண்ட். The Commune Exhibition Hall Level 1 கூலாய் ஜோஹருக்கு திரண்டு வாருங்கள். Big sale, big discounts. நாட்டின் நிலைத்தன்மையை பாதுகாக்க இனவாத தூண்டல்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என PKR உதவி தலைவர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மலேசியா என்பது மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள், ஈபான் மற்றும் கடசான் உள்ளிட்ட பல்வேறு இனங்களை கொண்ட நாடு. எனவே இனவாதம் மற்றும் தீவிரவாத கருத்துகள் மூலம் மக்களை திசை திருப்புவது முறையற்றது என மனிதவள அமைச்சருமான அவர் தெரிவித்தார். அண்மைய காலமாக இன உணர்வுகளை தூண்டும் மற்றும் சீண்டும் வகையிலான அறிக்கைகள், சமூக வலைதள பதிவுகள் மற்றும் கருத்துகள் அதிகரித்துள்ளன. அவை மக்களிடையே நிலவும் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கும் அபாயம் உள்ளது என்றார் அவர். மடானி அரசாங்கத்தின் சாதனைகளுக்கு எதிராக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாததால் சில தரப்பினர் வேறு வழியின்றி இதுபோல் மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயல்கின்றனர். குறுகிய இன உணர்வுகளையும் வெறுப்புணர்வையும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதே இவர்களின் வேலையாகிவிட்டது. ஆனால் இந்த சிறிய கும்பல்களின் பொறுப்பற்ற செயல்கள் 33 மில்லியனுக்கும் அதிகமான மலேசியர்களின் எதிர்காலத்தை பணயம் வைக்கும் வகையில் உள்ளதாக புத்ராஜயாவில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் ரமணன் கவலை தெரிவித்தார். பல தசாப்தங்களாக இன வேற்றுமை அமைதியான வாழ்வுக்கும் பரஸ்பர மரியாதைக்கும் தடையாக இல்லை என்பதை மலேசியர்கள் நிரூபித்துள்ளனர். இதுவே நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணமாக அமைந்துள்ளது. அதே நேரத்தில் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் அனைத்து குடிமக்களின் உரிமைகளையும் பாதுகாக்கிறது. எனவே கருத்து சுதந்திரம் என்பது மக்களை தூண்டி விடுவதற்கோ அல்லது பிளவுபடுத்துவதற்கோ பயன்படுத்தப்படக்கூடாது என்றும், இனம், மதம், ஆட்சியாளர்கள் தொடர்பான 3R விவகாரங்களை தூண்டி விடுபவர்கள் மீது அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் ராமணன் தெரிவித்தார். புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் புதுக்கிளை. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க. பேராக் தெலுக்கின்தானில் உயரமான கிளைகளை வெட்ட பயன்படுத்தப்படும் நீண்ட வெட்டுக்கத்தி கழுத்தில் பட்டு தொழிற்பயிற்சி கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கம்புங் சுலாபாக் பத்து இம்பாட் என்னுமிடத்தில் நேற்று மோட்டார் சைக்கிளில் ஓர் ஆடவர் தூக்கிச் சென்ற அந்த வெட்டுக்கத்தி பின்னால் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த 17 வயது மாணவனின் கழுத்தை பதம் பார்த்தது. இரு மோட்டார் சைக்கிள்களும் அருகருகே சென்ற போது அச்சம்பவம் நிகழ்ந்து மாணவர் சுருண்டு விழுந்து அங்கேயே மரணமடைந்தார். அவருடன் பயணித்த நண்பருக்கு இடது கையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து முறையே 39, 52 வயதிலான 2 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். வெட்டுக்கத்தி, மோட்டார் சைக்கிள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. நோக்கமில்லா கொலையாக வகைப்படுத்தப்பட்டு இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. கடா பீனங் பேரா மக்களே, உங்களுக்காக கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 13 15 மார்ச் வரை சுங்கைப்பத்தானி டேவன் ஹாக் டெக் சூ சுங்கைலலாங் கடாவில் 100க்கும் அதிகமான பூத்களில் லேட்டஸ்ட் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பஞ்சாபி சூட்ஸ், சிறுவர்களுக்கான ஆடைகள் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட் 80% வரை டிஸ்கவுண்ட். திரண்டு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.
பினாங்கில் 42 வீடுகளை உடைத்து கொள்ளையிட்ட 8 பேர் அடங்கிய கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர். 2024 முதல் 2025 அக்டோபர் வரை செயல்பட்ட இந்த கும்பல் சுமார் 1 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள நகைகள், மின் சாதனங்கள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டுள்ளது. ஆப் ஷேடோ சிறப்பு சோதனையில் 22 முதல் 35 வயதுக்குட்பட்ட அந்த 8 பேரும் கைதானதாக புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறையின் இயக்குநர் டாக்டர் எம் குமார் கூறினார். இவர்களில் 5 கடந்த மாதம் சுஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். மற்ற 3 ஏற்கனவே சிறையில் தண்டனை அனுபவித்து வருகின்றனர். இந்த கும்பலை வழிநடத்தியவர் 27 வயது இளைஞர் என்ற அதிர்ச்சி தகவலையும் குமார் வெளியிட்டார். அனைத்து சந்தேக நபர்களும் இன்று பட்டுவத் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். பேரா கம்பாரில் 58 வயது ஆடவர் தனது மகனையும் சகோதரியையும் கத்தியால் குத்தியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் சனிக்கிழமை மாலை தாமான் பண்டார் பாரு கம்பாரில் உள்ள ஒரு வீட்டில் நிகழ்ந்தது. சந்தேக நபர் தனது 22 வயது மகனையும் 56 வயது சகோதரியையும் தாக்கியுள்ளார். அதில் கழுத்து, முதுகு பகுதிகளில் கடுமையாக காயமடைந்த இருவரும் உடனடியாக ஈப்போ ராஜா பெருமாய்சூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. சந்தேக நபருக்கும் கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த நேரத்தில் சந்தேக நபர் மாய தோற்றங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தவிர அவர் ஏற்கனவே மனநல சிகிச்சை பெற்றவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மேல் மதிப்பீட்டுக்காக உலுகிந்தா மனநல மருத்துவமனைக்கு அவர் அனுப்பப்பட்டுள்ளார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஈரானின் அனைத்து படைகளையும் முற்றிலும் அழித்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெருமையுடன் கூறிக்கொண்டுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் எதிர்பார்த்ததை விட வேகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். ஈரானின் கடற்படை பெரும்பாலும் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவர்களுக்கு கடற்படை, தகவல் தொடர்பு மற்றும் வான்படை திறன்கள் மிக குறைந்த நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறிக்கொண்டார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் திறன்களின் பெரும்பாலானவை செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். என்றாலும் பெரு வெற்றியை நோக்கி நாங்கள் முன்னேறுகிறோம் என்றார் அவர். ஈரானை தன் வழிக்கு கொண்டு வரும் வரை ஓயப்போவதில்லை என்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருப்பதை இவரின் இப்பேச்சு காட்டினாலும், ஈரானின் புதிய தலைமைத்துவம் நீண்டகால போருக்கு தாக்குப்பிடிக்கும் வல்லமை இருப்பதாக அதன் அறிக்கைகள் கூறுகின்றன. அதே சமயத்தில் தவறான இடத்தில் ட்ரம்ப் கை வைத்து விட்டார். அதனால் அமெரிக்கா விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும் என எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது ஈரான்.